இது ஒரு உண்மை கதை. சித்தி கொடுமையில வாழ்ந்த பையன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஒரு காலத்துல இவனோட வாழ்க்கை அம்மா அப்பான்னு சந்தோஷ குடும்பமா இருந்தது. மனஸ்தாபத்தின் காரணமாக 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவனோட சின்ன உலகம் மாறத் தொடங்கியது. மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்பா. புதிய அம்மா, பாசம் இல்லை. சூழ்நிலையின் காரணமாக அப்பாவிடமே சித்தியின் கொடுமையை தாங்கி கொண்டு இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அவனோட உண்மையான அம்மாவிடம் பணம் இல்லை. அதனால அவனை படிக்க வைக்க முடியாது. அவனோட சித்தி அவனை படிக்க விடாம வீட்டு வேலை வாங்குறது, தினமும் அவனை அவமானப்படுத்துறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அவனுடைய ஒரே குறிக்கோள் எல்லா கஷ்டங்களையும் தகர்த்து எறிஞ்சு நன்கு படித்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான். அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாத்தையுமே கடந்து வந்தான். ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணீர் குடம் தினமும் அவன் தூக்கிட்டு வரணும். அப்படி தூக்கிட்டு வரும்போது அக்கம் பக்கத்துல உள்ள கடைகள்ல தினசரி நாளிதழை வாங்கி என்ன செய்தி அப்படின்னு சொல்லி படிக்காம வீடு வரவே மாட்டான் அந்த பையன். படிப்புல முதலிடம், வெற்றி கிடைத்தது. அதனால வெளிநாட்டுல நல்ல வேலையும் அவனுக்கு கிடைத்தது. அவனுடைய அம்மாவிற்காக ஒரு ஏழ்மையான பெண்ணை திருமணம் செய்து ஒரு அழகான வீட்டில் அவனுடைய அம்மாவும் மனைவியும் இவனும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதனால சூழ்நிலை உன்னை தீர்மானிக்காது, உன் மன உறுதியே உன் வாழ்க்கை. இது போல வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்தவங்களை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க.